வணக்கம் நண்பா. நாம இந்த வீடியோவில் பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா மத கஜ ராஜா இந்த படத்தோட மூவி தான் பார்க்க போறோம். இந்த படம் 12 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்க வேண்டிய படம் உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. 12 வருஷம் கழிச்சுமே இந்த பொங்கல் வினரா இந்த படம் இருக்குன்னா உங்களால் நம்ப முடியுதா? ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட முறை என்னன்னு பார்த்துருவோம். ஹெட்மாஸ்டரோட பொண்ணோட கல்யாணம். இதுக்காக வந்துட்டு அவங்க நெருக்கமா இருக்க 4 ஸ்டூடெண்ட்ஸ் கூப்பிடுறாங்க. அதான் விசால் சந்தானம், மீதி இருக்க 2 பேர். 4 பேருமே வந்துட்டு அட்டன் பண்றதுக்கு போறாங்க இந்த ஃபங்க்ஷனை. அப்போ சந்தானத்துக்கு வந்துட்டு அவங்க ஒய்ஃபோட சில பிரச்சனைகள் டிவோர்ஸ் ஆக போது இந்த கல்யாணம் முடிச்சுட்டு அவங்க டிவோர்ஸ் பண்ண போறாங்க, மியூச்சுவல் டிவோர்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்காரு. இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு விஷால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டு சந்தானத்தை சேர்த்து வச்சுறாங்க. அப்புறம் தான் தெரிய வருது மீதி இருக்க 2 ஃப்ரெண்ட்ஸுக்குமே வந்துட்டு பெரிய பிரச்சனை இருக்குன்னு. ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு மேல கடன் இருக்கு. இன்னொரு ஃப்ரெண்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் பெயில வந்திருக்காரு. இந்த ரிசப்ஷன் முடிஞ்சு திரும்ப அவர் ஜெயிலுக்கு போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். என்னடா பிரச்சனை, என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா ஒரே ஆளால தான் இவங்க 2 பேருக்குமே இந்த பிரச்சனை வந்திருக்கு. விஷால் எல்லாம் கேட்டுட்டு தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட பிரச்சனை எப்படி தீர்த்து வைக்க போறாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதையா இருந்தது. படத்துல முழுக்க விஷாலோட சந்தானத்தோட டாமினேஷன் ரொம்ப சூப்பரா இருந்தது. ஒவ்வொரு ஒன்லைன் கவுண்டருமே அவ்வளவு அழகா ரசிக்கும்படியாகவும் சிரிக்கும்படியாகவும் வந்துட்டு அமைச்சிருந்தாங்க. 2.5 மணி நேரம் படத்துல 2 மணி நேரம் சந்தானம் வந்துட்டு ஹோல்ட் பண்றாரு படத்தை. மீதி ½ மணி விஷால் வந்துட்டு அவரோட போர்ஷன்ல த்ரூ அவுட் இருந்தாலுமே ஹீரோவா ரொம்ப அழகா இருந்தாரு. அது இந்த வெடி தோரணை இந்த டைப்ல தீராத டைப்ல பார்த்த விஷால் வந்துட்டு அப்படியே பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த 8 பேக்ஸ்ல கிளைபேக்ஸ் ஃபைட் வேற ரோல் பண்ணியிருந்தாரு. அவரோட டைமிங், டைலாக், டெலிவரி எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. முக்கியமா 2 ஹீரோயின் அஞ்சலி, வரலட்சுமி சாப்பிட்டுக்குமா இவங்க 2 பேருமே வர போர்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்தது. அழகா கிளாமர் வந்துட்டு சுந்தர்சி வந்துட்டு அவரோட டிபிக்கல் ஃபார்முலா எங்கெங்க வந்துட்டு கிளாமர், எங்கெங்க வந்துட்டு காமெடி, எங்கெங்க பாட்டு வைக்கணும், எங்கெங்க ஆக்ஷன் வைக்கணும்ட்டு அழகா ஒரு டெம்ப்ளேட் படத்தை வந்துட்டு எடுத்து கொடுத்துருக்காரு. எங்கேயுமே போர் அடிக்கல. 2 மணி நேரம் வந்துட்டு ரொம்ப சூப்பரா வந்துட்டு மூவ் ஆச்சு. முக்கியமா வில்லன் சோன்சு அவரால் என்ன பண்ண முடியுமோ ரொம்ப அழகா வந்துட்டு பண்ணியிருந்தாரு. கிளைமேக்ஸ் ஃபைட் அவருக்குமே வந்துட்டு நச்சுன்னு கொடுத்துருந்தாங்க. மனுபலோட போர்ஷன் செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் வரும். அது இந்த படத்துக்கு நீங்க கொடுக்குற டிக்கெட் காசு ₹120 அந்த ஒரு போர்ஷன் 10 நிமிஷமே போதும். மீதி எல்லாமே ஒரு போனஸ் மாதிரி தான். ஃபுல் ஃபன், ஒரு என்டர்டைன்மெண்டா ஃபேமிலியா போயிட்டு என்ஜாய் பண்ற ஒரு படமா இந்த மதகத ராஜா வந்துட்டு அமைஞ்சிருந்தது. நீங்க இதோட பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து தட்டி விட்டுருக்காங்க. முக்கியமா சாங்ஸ் எல்லாமே வந்துட்டு பட்டாசா இருந்தது. விஜய் ஆண்டனிக்கு பிஜிஎம்ஏ வந்துட்டு ரொம்ப சூப்பரா போட்டிருந்தாரு. நன்றி.